ஐ திங்க் நான் வந்து எமோஷன் ஃபஸ்ட்டு ஐ மீன் நான் நிறைய வாட்டி கேட்டு தான் அந்த எமோஷன் வருது, எஸ்பெஷலி ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம். ஒரு வார்த்தை சொல்லணும், அந்த டெக்னிக்காலிட்டி வந்து ப்ராக்டிஸ், அதுதான். நான் சின்ன வயசில் இருக்கிற ப்ராக்டிஸ், இப்போ இருக்கிற ப்ராக்டிஸ், அவ்வளோதான். டெக்னிக்காலிட்டிஸ் அண்ட் எமோஷன் ஐ டோன்ட் திங்க் ஆர் டூ செப்பரேட் திங்ஸ். ஸோ நீங்கள் சொல்லும் போது இப்போ சின்ன வயசுலன்னு சொல்லும் போதே அவங்களோட தாத்தா வந்து ஒரு பெரிய ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த சீரீஸ்லாம், நீங்கள் தாத்தா கூட பாடியிருக்கும் போது அந்த கர்நாடிக் மியூசிக், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க. யா, ஆக்சுவலி நான் வந்து தாத்தா கூட சின்ன வயசுலேருந்தே இருக்கிறத நான் பாடுவேன். தாத்தா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஹீஸ் ஆக்சுவலி செல்ஃப் டாட். ஸோ எங்கேயுமே படிச்சிட்டல. ஆனால் தாத்தா வந்து ஹீ சிங்ஸ் ஆல் த டைம், எப்போவுமே பாடின்னு இருப்பாங்க. ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்தே ஐ காட் இன் டு தட் ஹேபிட். தாத்தா எப்பவுமே பாடி நான் கேட்டு படித்து, அவ்வளோதான். பட் நான் கொஞ்சம் வயசு மேலே ஏறி ஐ திங்க் நான் ஒரு 15 or 16 இருக்கிறத நான் ஜஸ்ட் ஒரு ஃபோனை வச்சு தாத்தா நானும் பாடுறத ஜஸ்ட் என்னோட மெமரிக்கு தான் நான் எடுத்தேன். ஓகே. அது வந்து ஓகே சரி நல்லா இருக்கு வீடியோ, அது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எல்லாருக்குமே அப்படி வியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் தாத்தாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. தாத்தா வந்து எப்போ சென்னை வந்தாலும் தேர்ஸ்டேஸ் தாத்தாவோட தாத்தா தாங்க நீங்கள், அந்த மாதிரி அவருக்கே நம்ப முடியல.